இவ எங்கே தான் போயிட்டான்னு தெரியலையே. அக்கா, என் பொண்ணை பார்த்தீங்களா? ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன், காணவே காணுங்க்கா. எங்கே போனாலே தெரியல. சொல்லுங்கக்கா, எதாவது பார்த்தீங்களா? ஏய், நானே கொரியர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன்டி, அது வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பக்கம் போய் பாருப்போ, அங்கே தான் இருந்தால் இருப்பா. சரியா? நான் அந்த பக்கம் கொரியர்காரன் தான் அமுச்சு விடு. சரி, அமுச்சு விட்றேங்க்கா. அவளை போய் அந்த பக்கம் நான் பார்த்துட்டு வரேன். என்னக்கா கொரியர் பண்ணியிருக்கீங்க? அதான் வந்து பார்க்கலாமா? நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பார்க்கலாம். சரிங்கக்கா. இவ வேற போயிட்டா. சரி, யாரும் இன்னும் வரவே இல்லை. அப்போ ஃபோன் பண்ணாரு, இன்னுமா வந்துட்டுருக்காரு? ச்சே, கொஞ்ச நேரம் இருந்து சீரியலாவது பார்த்துட்டு வந்திருக்கலாம். அந்த கொரியர் டப்பாவில் அப்படி என்ன இருக்கும்னு தெரியல. அக்கா, இன்னுமா வரல? நீ வந்து டபார் வந்துட்டேன். யாரும்மா அது? இவங்களாம் அவங்களாம் ஏன்ப்பா, நான் தான்ப்பா. அவங்க என் ஃப்ரெண்டு. சரி, வாங்கிட்டு வந்துட்டிங்களா? எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்காரர் சொன்னார் அந்த மாதிரி. ஏம்மா, உங்கள் வீட்டுக்காரனா யாரெல்லாம் தெரியாதும்மா. ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன். இந்தாங்க பிடிங்க, இந்த பார்சல் தான். இந்த ஒரு பார்சல் தானா? ஆமாம், ஒரு பார்சல் தான்மா. சரிப்பா, காசு ஏதாவது கட்டணுமா? காசெல்லாம் கட்ட வேண்டாம்மா, எல்லாமே ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டாங்க. டிப்ஸ் எதாவது இருக்குதா உங்ககிட்ட? டிப்ஸ் எல்லாம் கிடையாதுப்பா. ச்சே, ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலையே. சரி, இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோ பெரிய டப்பாக்குள்ளே இருக்குது. ஏன் அக்கா பசங்களுக்கோசம் என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு தெரியலையே. சூப்பராக இருக்கும் போல். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கத்தி இல்லையே. அக்கா, ஓப்பன் பண்ண போகிறீங்களா? நான் வந்துட்டேன், சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுங்கக்கா. அப்படி என்னக்கா ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? நான் ஆர்டர் பண்ணலடி, எங்கள் வீட்டுக்காரர் தான் ஆர்டர் பண்ணார். ஓ, அப்படியா? நான் தான் சொன்னேன்ல, என் அக்கா பொண்ணு ஊர்லேருந்து வருதுன்னு. அந்த பாப்பாக்கோசம் குட்டி குழந்தை வேற பெற்று வச்சிருக்கா. அவளுக்கோசமும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓ, அப்படி என்னக்கா ஆர்டர் பண்ணிக்க? கொஞ்சம் காட்டுங்க பார்க்கலாம். என் பொண்ணு அப்புறமா கேட்பா எது இருந்தாலும், அதனால தான் அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுங்கக்கா. சரி, ஓப்பன் பண்ணுறேன் இரு. ஓப்பன் பண்ணியாச்சு. இது பார்த்தியா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ராக்கு. இங்கே பார்த்தியா? 2 ஃப்ராக் என் பொண்ணுக்கு வாங்கி வச்சுருக்கேன். என் பொண்ணு என்ன பார்த்தியா? 2 ஃப்ராக்கு. பொன் குழந்தை தான் பெற்றிருக்கா. இது வந்து 2 வயசு 3 வயசு ஆனாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வெளியில் போட்டுன்னு போகிற மாதிரி ட்ரெஸ் எடுத்திருக்கேன். கிராண்டாக இருக்கும். எங்கேயாவது பர்த்டே ஃபங்க்ஷன் எங்கேயாவது வேணால் போட்டுட்டு போகலாம். அந்த மாதிரி வச்சுருக்கேன் பாரு. அக்கா, ஆமாக்கா, சூப்பராக இருக்குது. எல்லாம் ஆன்லைன் பர்ச்சேசிங்கா? கடைக்கே போகிறது இல்லை போல். இப்படி இருந்தால் கடைக்காரெல்லாம் எப்படிக்கா பொழைப்பாங்க? ஏய், கம்மியாக எங்கே இருக்கோ அங்கே தான் வாங்க முடியும். ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான். அந்த கூட்டத்தில் போய் நெரிச்சதோட இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக வாங்கி வச்சுருக்கீங்க. சரி, வேறு என்ன எடுத்து காட்டுங்க. இருடி காட்டுறேன். நிறைய வாங்கி வச்சுருக்கேன். இங்கே பாரு, இதுவும் வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்தது பாரு, இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? இதுவும் அதே மாதிரி தான். இங்கே பாரு, சூப்பராக இருக்கா? அப்புறம் இங்கே பாரு, எல்லாமே வந்து கிராண்டான ட்ரெஸ்ஸு தான் எல்லாமே. அப்புறம் இங்கே பாரு, பெட்ஷீட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். தலைக்காணிலாம் வந்திருக்கு பாரு. அக்கா, இது ரொம்ப ஓவராக இல்லை? தலைக்காணி கூட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவீங்க? கடைக்கு போனால் நம்ம அண்ணா கடை இருக்குல்ல, அங்கே போய் வாங்கிட்டு வர வேண்டியதானே? சூப்பராக இருக்குது போல். இப்போல்லாம் டிசைனாக வந்திருக்கு. அது என்ன டிசைன்? இங்கே பாருடி, நல்லா கோல்டன் கலரில் அழகாக இருக்குது. என்னலையா, சும்மா போறவளை கூப்பிட்டு இதை காமிக்கிறேன் அதை காமிக்கிறேன்னு காமிச்சிட்டு இப்போ என்னன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் முடியாது, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இன்னொரு வாட்டி பார்சல் வந்தா காமிக்கவே மாட்டேன். ஐயோ, சரி எடுத்து வைக்கிறேன். சீக்கிரமா எங்க அந்த பாக்ஸ், அதை எடுங்க. அந்த பயம் இருக்கட்டும்.